மகர ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. மகர ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குது. வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய மகர ராசி பலனுக்குள் போகலாமா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. மகர ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா பல கஷ்டங்கள சந்திச்சுட்டு இருக்கிற நீங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய திருப்புமுனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. நான் ஏன் இவ்வளவு அடிச்சு சொல்றேன்னா, கிரகங்களோட சஞ்சாரம் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான நிலையில இருக்குதுங்க. குறிப்பா உங்க ராசிநாதன் சனியோட பார்வையும் சந்திராஷ்டம காரணம் ஒண்ணா சங்கம போது நாம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உயிரா போனாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் சொல்லப் போற இந்த 3 இடங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. உயிர் போனா என்ன நடக்கும்? ஏன் போகக்கூடாதுன்னு ரொம்ப ஆழமா நாம பேசப் போறோம். இத நான் உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லல. உங்கள எச்சரிக்கிறதுக்காகவும், பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிற அக்கறையில தான் சொல்றேன். மகர ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப உழைப்பாளிகள். யாருக்காகவும் கொடுக்காத ஒரு நேர்மை உங்ககிட்ட எப்பவுமே இருக்குங்க. ஆனா சில நேரங்கள்ல அந்த நேர்மையே உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறிடும். கடைசியில நீங்க பட்ட அவமானங்கள், இழந்த பணம், மன உளைச்சல் எல்லாமே எனக்கு தெரியுங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுட்டு இருந்திருக்கீங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காம மத்தவங்க உங்கள தப்பா புரிஞ்சுக்கிறப்ப வர்ற வலி இருக்கே, அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒரு கஷ்டங்கள தாண்டி வந்த நாளே நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட பெரிய விளைவுகள கொண்டு வந்து விட்டுடும். அந்த 3 இடங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல விதி ரொம்ப வலிமையானதா இருக்கும். அந்த விதிய நம்ம மாத்த முடியாமனாலும் கொஞ்சம் உஷாரா இருந்து அதோட தாக்கத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பா யாருக்காவது உதவி செய்ய போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. பணம் சம்பந்தமான விஷயம் ரொம்பவே கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப முக்கியம். இந்த குறிப்பிட்ட 3 இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க இருக்கிற எதிர்மறை ஆற்றல் உங்கள சுலபமா பாதிக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல வீட்ட விட்டு வெளியே கிளம்பும்போதே குலதெய்வத்த நல்லா வேண்டிட்டு கிளம்புங்க. நீங்க மனசளவில் ரொம்ப தைரியமானவங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா கிரகங்கள் சாதகமா இல்லாதப்ப நம்ம கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பே கிடையாது. உங்க கோபத்த முழுசா கட்டுப்படுத்தணும். அவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்காத மாதிரி போயிட்டே இருங்க. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதல் கவனம் தேவை. நான் சொல்லப் போற அந்த இடங்கள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இடங்களா கூட இருக்கலாம். இல்ல நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இடங்களா கூட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள மட்டும் கடந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வர நாட்கள் உங்களுக்கு பெரிய அளவுல சாதகமா மாறப்போகுது. அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. இப்ப ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் இவ்வளவு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றேன் அப்படிங்கிற ஜோதிட காரணத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போற ஆள் நான் கிடையாது. உங்க ராசிக்கு இருக்கிற கிரக நிலைகள பார்த்தீங்கன்னா, உங்க ராசிய நேரடியா பார்க்குற மாதிரி சில கிரக அமைப்புகள் இருக்குது. இது கூடவே சந்திராஷ்டம காலமும் சேர்ந்து வரப்போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பா இருக்கிற அந்த பிடிவாத குணம் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமாகவே தலை தூக்கும். நான் ஏன் போகக்கூடாது? போனா என்ன நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்க மனசு சொல்லும். ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை எடுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு உங்கள மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே பெரிய அளவுல பாதிக்கும். குறிப்பா உங்க உடல் நலம், உங்களுடைய மன நிம்மதி இது 2க்கும் பெரிய அளவுல சவால் காத்துட்டு இருக்குது. நான் சொல்லப் போற அந்த முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூட்டமா இருக்கிற, உங்கள தப்பா புரிஞ்சுகிட்ட உறவினர்கள் அதிகமா கூடியிருக்கிற சுப நிகழ்ச்சிகள் அல்லது விசேஷ வீடுகள். என்ன விசேஷத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா ஒண்ணு அதுதாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத அல்லது உங்களை எப்பவுமே குறை சொல்ற உறவினர்கள் அதிகமா கூடுற இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க நிச்சயமா பெரிய வாக்குவாதம் வரும். தேவையில்லாத பழிகள் உங்க மேல விழும். நீங்க நல்லதே செஞ்சாலும் அத குத்தக்காட்டு பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் அங்க காத்துட்டு இருக்கும். உங்களுடைய நிம்மதிய கெடுத்து உங்கள அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலை தானாகவே உருவாகும். அதனால ரொம்ப நெருங்கிய உறவினர்கள்
உறவினர்கள் கூட ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல, அதாவது நீர்நிலைகளுக்கு பக்கத்துல சுற்றுலா போறது, இல்ல கூட்டத்தோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறவங்களுக்கு போறது கண்டிப்பா தவிர்த்தணும். இந்த வீதிகள் உங்களோட மனநிலை ரொம்பவே குழப்பமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்படிப்பட்ட நேரத்துல உங்கள சுத்தி இருக்கிறவங்கள சொல்ற சில வார்த்தைகள் ஏதோ ஒரு பெரிய இடிய தலையில இறக்குன மாதிரி உங்கள பாதிக்கும். மகர ராசிக்காரங்க வெளியில ரொம்ப தைரியமானவங்களா தெரிஞ்சாலும், உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க. ஒருத்தர் உங்கள காயப்படுத்திட்டா, அந்த காயத்திலருந்து வெளிய வர உங்களுக்கு பல மாதங்கள் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி கூட்டமான இடங்கள், உங்கள புரிஞ்சுக்காதவங்க இருக்கிற இடங்கள தவிர்க்க சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் பார்த்தோம். இனியாவது ஒரு நல்ல வழி பிறக்காதா? அப்படிங்கிற ஏக்கம் உங்க கண்ணுல தெரியுது. அந்த நல்ல வழி பிறக்கிறதுக்கான ஆரம்பம் தான் இந்த எச்சரிக்கை. ஒரு பெரிய பள்ளத்துல விழப்போறோம்னு தெரிஞ்சா கொஞ்சம் ஒதுங்கி போறதுல எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கோ, நெறைய புத்திசாலித்தனத்த தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல காட்டணும். பணவர்த்தனைகள் விஷயத்துல நீங்க எவ்வளவு உஷாரா இருக்கீங்களோ, அதே அளவுக்கு இந்த இடங்களுக்கு போற விஷயத்துலயும் உஷாரா இருக்கணும். சில இடங்களுக்கு நாமளே தெரியாம போயிட்டா கூட, அங்க இருக்கிற எதிர்மறை அதிர்வுகள் நம்மள ரொம்ப சுலபமா தாக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான இடமோ, அங்க நீங்க போகும்போது காத்துட்டு இருக்கிற பெரிய ஆபத்தையும் நீங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே காத்துட்டு இருக்குது. நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமான இடங்கள், இல்லைன்னா பஞ்சாயத்து இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுற இடங்கள், இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எக்காரணத்த கொண்டு யாருக்கும் சமாதானம் பேசவோ, இல்ல நியாயம் கேட்கவோ, பஞ்சாயத்து நடக்கிற இடங்களுக்கோ போகவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருங்கின நண்பர்களா கூட இருக்கலாம். அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க அங்க போறது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடும். மகர ராசிக்காரங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. தப்புன்னா தப்புன்னு முகத்துக்கு நேரா சொல்ற தைரியம் உங்க ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நியாயத்துக்கு அங்க கொஞ்சம் கூட மதிப்பு இருக்காது. மாறாக உங்க மேல வீண் பழி சுமத்துறதுக்கும், உங்கள ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டுல நிறுத்துறதுக்கும் அங்க ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்குங்க. நீங்க நல்லத நினைச்சு சொல்லப் போற ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல கொண்டு வந்து விட்டுடும். அதனால யாராவது இந்த மாதிரி பிரச்சனை சம்மந்தமா பேச கூப்பிட்டா, ரொம்ப நாசூக்கா உடம்பு சரியில்ல, வெளியூர் போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி அந்த இடத்த விட்டு தள்ளிருங்க. அதே மாதிரி பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்காகவோ, இல்ல முன்னாடி கொடுத்த கடன திருப்பி கேட்கறதுக்காகவோ யார் வீட்டுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க போகக்கூடாது. முக்கியமா கடன் கொடுத்தவங்க வீட்ல போய் நின்னீங்கன்னா, அங்க நடக்கிற அவமானம் உங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா கிரகநிலைகள் உங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குங்கிற ஒரே குறிக்கோளோட செயல்பட்டுட்டு இருக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணமா இருக்கலாம். அத கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. ஆனா நேரம் நமக்கு சாதகமா இல்லாதப்போ நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அங்க போய் நியாயம் கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை உங்க சுயமரியாதைய ரொம்ப ஆழமா காயப்படுத்திரும். மகர ராசிக்காரங்களுக்கு மானம் தான் உயிரு. அந்த மானத்துக்கு பிரச்சனை வர எந்த ஒரு இடத்துக்கும் நீங்க போகக்கூடாது. அதனால பண விவகாரங்கள் சம்மந்தமா யார் வீட்டுக்கும் இல்ல எந்த ஒரு அறிமுகம் இல்லாத இடங்களுக்கும் போறத சுத்தமா தவிர்த்துடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு துரோகங்கள சந்திச்சிருப்பீங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கிறவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள ரொம்ப நம்பிச்சு கழுத்தரிச்ச ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க தொழில் செய்ற இடத்துல, இல்ல வியாபாரம் பண்ற இடத்துல தேவையில்லாத கூட்டங்கள் வரது தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பா புதிய கூட்டாளிகள சந்திக்கிறதுக்கோ, இல்ல பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதுக்கோ, நீங்க அறிமுகம் இல்லாத புதிய இடங்களுக்கோ போகவே கூடாது. உழைப்ப சுரண்டிக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்த தட்டி பறிக்க சிலர் சதித்திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த முடிவு எடுத்தனாலும் வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட, இல்ல உங்க வாழ்க்கை துணைகிட்ட கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த இடத்துக்கும் கிளம்பி போகாதீங்க. உங்கள தேடி வர வாய்ப்புகள கூட ஒரு 2 முறை நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருக்கிறது, இல்ல உங்க அன்றாட வேலைகள மட்டும் அமைதியா செஞ்சுட்டு வர்றது தான் உங்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பானது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலும் உங்கள வம்புக்கு இழுக்க சிலர் முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவு அவங்களுக்கு கோவம் வரும். அந்த கோவத்துல அவங்க என்னென்னவோ வார்த்தைகள் விடுவாங்க. அதெல்லாம் கேட்டு நீங்க பொறுமை இழந்து ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுடக்கூடாது. இது ஒரு தற்காலிகமான கிரக கோளாறு. ஆனா இது ஏற்படுத்துற பாதிப்பு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால இந்த நேரத்துல உங்களோட கோபத்த கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம, உங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலைய ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நேரம் சீக்கிரமே உங்களுக்கு வரப்போகுது. அதுவரைக்கும் நான் கொஞ்சம் பதுங்கி பாயறதுல தப்பே கிடையாது. 3வது இடத்த பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய வலிய நான் இங்க சொல்லியே ஆகணும். நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சு கிடையாது. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? நீங்க சாமி கிட்ட அழாத நாளே கிடையாது. இந்த வலிகளுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு விடிவு காலம் சீக்கிரமாவே வரப்போகுது. ஆனா அந்த விடிவு காலம் வர்றதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் உஷாரா இருந்து தான் ஆகணும். நீங்க இனி வரக்கூடிய
நாட்கள்ல போக போனாலும், அந்த 3வது ரொம்ப முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி நேரங்கள்ல தனியா பயணம் செய்றது, ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான இடங்களுக்கு போறது, முக்கியமா எங்களோட பெரிய தோஷத்த கழிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட போய் ஆட்கள அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப சோர்வா இருக்கும். ஏதோ ஒரு பெரிய சுமை உங்கள அழுத்துற மாதிரி தோணும். அந்த நேரத்துல யாராவது வந்து உங்க பெரிய தோஷம் இருக்குது, இல்ல இருட்டு பூஜை செஞ்சுட்டு வாங்க, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா, அந்த வலையில நீங்க ரொம்ப சுலபமா விழுந்துருவீங்க. அதனால தயவு செஞ்சு அப்படி எந்த ஒரு மர்மமான இடத்துக்கும் எக்காரணத்த கொண்டு போயிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப அவசரம் இல்லாம சும்மா மத்தவங்கள பேசுறதுக்காகவோ, இல்ல சாதாரண காரணத்துக்காகவோ, நோய்வாய்ப்பட்டவங்க அதிகமா இருக்கிற இடங்களுக்கோ போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா மனசு தாங்காது. உடனே உதவி செய்ய ஓடுவீங்க. ஆனா, இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல கிரகநிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் கூட சாதகமா இல்லாத காரணத்தினால, அங்க இருக்கிற கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள் உங்க உடம்பையும், மனசையும் ரொம்ப சீக்கிரமா துத்திக்கும். தேவையில்லாத உடல் உபாதைகள், மனபயம் வந்து உங்கள ராத்திரியில தூங்க விடாம செஞ்சுரும். அதனால உங்க சொந்த ஆரோக்கியத்துல உங்க உடம்புல ரொம்ப அக்கறை காட்டுங்க. ராத்திரி நேரங்கள்ல தூக்கம் வராம தவிக்கிற சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல சும்மா காத்து வாங்குங்க. வண்டி எடுத்துட்டு வெளிய சுத்துறதோ, இல்ல நண்பர்களோட சேர்ந்து தேவையில்லாத ஊர் சுத்துறதோ, உங்க உயிருக்கே கூட சில நேரங்கள்ல ஆபத்த கொண்டு வந்து விட்டுடும். வாகனங்கள்ல போகும்போது எப்பவுமே ஒரு கூடுதல் கவனம் இந்த நாட்கள்ல உங்களுக்கு தேவைங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தனிமையா, இறை வழிபாட்டோட அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. உங்க குலதெய்வத்த மனசார நெனச்சுக்கிட்டு வீட்லயே ஒரு விளக்கேத்தி வச்சு வேண்டுங்க. அல்லது எல்லா கஷ்டத்துல இருந்தும் உங்கள காப்பாத்த நான் முதல்லயே சொன்ன மாதிரி, மகர ராசிக்காரங்க இரும்பு மாதிரி மனசு கொண்டவங்க. எத்தனையோ அடிபட்டாலும் திரும்ப விழுந்து வர குணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன வேகத்தடை மாதிரி தான். நம்ம வண்டியில வேகமா போகும்போது ஒரு வேகத்தடை வந்தா எப்படி கொஞ்சம் பிரேக் போட்டு நிதானமா, மெதுவா போவோமோ, அதே மாதிரி தான். இந்த நாட்கள நீங்க கடந்து போகணும். கோவத்த முழுசா குறைச்சு, வீண் விவாதங்கள தவிர்த்து, நான் சொன்ன இந்த 3 இடங்களுக்கு போகாம இருந்தாலே, உங்கள தேடி வரக்கூடிய பாதி பிரச்சனைகள் உங்கள விட்டு விலகி ஓடிடும். உங்களுக்கான நல்ல நேரம் உங்கள தேடி வரதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த எச்சரிக்கை பதிவு. உங்கள நீங்களே பாதுகாத்துக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. இந்த 3 இடங்கள பத்தி நான் சொன்னப்போ, உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா, இதுல பல விஷயங்கள நீங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க மனசு எப்படி இருக்குன்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது தூரமா ஓடிடலாமா? யாருமே இல்லாத இடத்துக்கு போய் தனிமையில இருந்துடலாமான்னு தோணும். யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற விரக்தி ரொம்ப அதிகமா உங்கள வரட்டும். நான் சொல்றது கூட சரியா இறங்காது. ராத்திரி நேரங்கள்ல தூக்கம் வராம பழைய நினைவுகள் எல்லாம் வந்து உங்கள ரொம்பவே தொந்தரவு பண்ணும். இதெல்லாம் நடக்கும்போது நான் ஏதோ பெரிய மன அழுத்தத்துல இருக்கேன்னு நீங்க பயப்பட வேண்டாம். இது எல்லாமே கிரகங்கள் செய்ற ஒரு மாய தான். உங்க மனச சுருக்கி உங்கள முடக்கி போடுறதுக்கான ஒரு தற்காலிகமான நேரம் தான் இது. இத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனையிலருந்து ஈஸியா வெளிய வந்துரலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் இங்க ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். மகர ராசிக்காரங்களுக்கு துரோகம் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்புனீங்களோ, யாருக்காக எல்லாம் உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு பெரிய எதிரியா நின்னுருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு நல்லது செய்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு இருந்த சிலரோட உண்மையான முகமூடி கிழிஞ்சு தொங்குங்க. அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். அத பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி உருவாகும். நம்ம இவங்களையா இவ்வளவு நாள் உசுரா நெனச்சோம், இப்படி முதுகுல குத்திட்டாங்களேன்னு ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க உடைஞ்சு போய் உட்காரக்கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில இனிமே தேவையில்லாத ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு அந்த கடவுள் போடுற ஒரு பெரிய திட்டம் தான் இது. உங்கள சுத்தி இருக்கிற குப்பைகள சுத்தம் செய்ற ஒரு வேலை தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுது. அதனால யாரும் துரோகம் பண்ணாம அமைதியா அவங்கள உங்க வாழ்க்கையிலருந்து ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருங்க. அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி சண்டை போடவோ, இல்ல நியாயம் கேட்கவோ ஒருபோதும் முயற்சி செய்யாதீங்க. இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர நெறைய வாய்ப்பு இருக்குது. நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு அத வேற மாரி புரிஞ்சுக்கிட்டு பெரிய சண்டை வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். மகர ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் கோபக்காரங்க தான். தப்பு நடந்தா உடனே சுட்டி காட்டுற குணம் உங்களுக்கு இருக்குது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை துணை என்ன தப்பே செஞ்சாலும் அத பெருசுப்படுத்தாம அமைதியா போயிடுங்க. ஒரு வார்த்தை நீங்க அதிகமா பேசினா கூட அது பெரிய விரிசல கொண்டு வந்து விட்டுடும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்னு சும்மாவா சொல்லுவாங்க. அந்த பொறுமைய நீங்க 100% இந்த நாட்கள்ல கடைபிடிச்சு தான் ஆகணும். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்த பத்தின ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ள வந்துட்டு போகும். அவங்க படிப்பு, கல்யாணம்னு பல விஷயங்கள நெனச்சு நீங்க ரொம்பவே குழப்பத்துல இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நெனச்சு இப்பவே கவலைப்படுறத விட்டுட்டு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு மனச கொஞ்சம் லேசா வச்சுக்க பழகுங்க. வீட்ல இருக்கிறப்ப நீங்க என்ன செய்யணும்னு ரொம்ப சுருக்கமா, ஆனா ரொம்ப அழுத்தமா சொல்றேன் கேட்டுக்கோங்க.
காலையில எழுந்ததும் முதல் வேலையா குளிச்சுட்டு உங்க வீட்ட பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. பெருசா எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம். எந்த பூஜையும் செய்ய வேண்டாம். குலதெய்வத்தோட பேர மட்டும் மனசுக்குள்ள ஒரு 108 முறை ஆழமா சொல்லுங்க. என்னோட கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி போகணும். எனக்கு நல்ல வழிய காட்டுங்கன்னு முழு மனசுல வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலைகள பார்க்க ஆரம்பிங்க. முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல அசைவ உணவ முழுசா தவிர்த்துடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையான சாப்பாடு குடுக்குறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மனசு அமைதியா இருக்கும். அடுத்தவங்கள பத்தி பேசுறதோ, இல்ல அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடுறதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்த கொடுக்குங்க. உங்க வேலை என்னவோ அத மட்டும் செஞ்சுட்டு, மீதி நேரத்த உங்களுக்காகவும், உங்க குடும்பத்துக்காகவும் மட்டும் செலவு பண்ணுங்க. உழைப்புக்கு எப்பவுமே உரிய பலன கொடுக்குற சனீஸ்வர பகவான் நிச்சயமா உங்கள கைவிட மாட்டாரு. இது உங்க தொழில் வேலை செய்ற இடத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள நீங்க கவனிக்கணும்னு சொல்றேன். மகர ராசிக்காரங்க எப்பவுமே வேலைன்னு வந்துட்டா உயிர கொடுத்து உழைக்கிறவங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. மாறாக உங்க கூட வேலை செய்றவங்களே உங்கள பத்தி மேலதிகாரி கிட்ட தப்பு தப்பா சொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள எப்படியாவது கோவப்படுத்தி நீங்க ஏதாவது தப்பா பேசிட மாட்டீங்களா? அத வச்சு உங்கள மாட்டி விட மாட்டோமான்னு ஒரு சில நரி கூட்டம் காத்துட்டு இருக்குங்க. அதனால வேலை செய்ற இடத்துல யாருகிட்டயும் அதிகமா பேசாதீங்க. அவங்க உங்கள குறை சொன்னாலும், இல்ல உங்க வேலையில தப்பு இது எடுத்து கொடுத்தாலும், சிரிச்சுட்டே தலையாட்டிட்டு உங்க வேலைய மட்டும் பாருங்க. சொந்தமா தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு புது முதலீடும் செய்யவே கூடாது. புதுசா எந்த ஒரு ஒப்பந்தமும் எடுக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சமாளிங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கெடுபிடியா இருங்க. கடனுக்கு பொருள கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வராது. ரொம்ப கஷ்டம்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள, இல்ல எதிர்கால திட்டங்கள யாருகிட்டயும் இந்த நேரத்துல பகிர்ந்துக்காதீங்க. உங்கள போன்ற நெருக்கமான நண்பர்களா இருக்கலாம், இல்ல பல வருஷமா பழகுனவங்களா இருக்கலாம். ஆனா, அவங்க கிட்ட கூட உங்க கஷ்டத்தையோ, இல்ல உங்க அடுத்த கட்ட முடிவையோ சொல்லவே கூடாது. ஏன்னா, நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தைய அவங்க வேற மாதிரி திரிச்சு உங்களுக்கு எதிராவே பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கே தோணும். நமக்குன்னு யாரும் இல்லையே! நம்ம கஷ்டத்துல கூட யாரும் இல்லையேன்னு மனசு ரொம்ப வலிக்கும். ஆனா, நம்பி ஏமாறத விட கொஞ்சம் தனிமையில இருக்கிறது எவ்வளவோ மேலும் தனிமைங்க. எப்பவுமே உங்களுக்கு பலத்த தான் கொடுக்கும். அதனால இந்த நாட்கள உங்களுக்கான ஒரு ஓய்வு நேரமா நெனச்சுக்கோங்க. மத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச நீங்க கொஞ்சம் உங்களுக்காக நிம்மதியா உட்கார்ந்து யோசிக்கிற ஒரு நேரமா அத மாத்திக்கோங்க. அடுத்து உங்க ஆரோக்கியம் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. ஆனா ஒரு இனம் புரியாத சோர்வு உங்கள அழுத்தும். எந்திரிக்கும் போதே ரொம்ப கவலையா உணருவீங்க. கை, கால் வலி, தலைவலின்னு சின்ன சின்ன உபாதைகள் வந்துட்டு போகும். இதெல்லாம் நெனச்சு நமக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துடுச்சுன்னு நீங்களே கற்பனை பண்ணிட்டு பயப்படக்கூடாது. இது எல்லாமே கிரகங்களோட பார்வையால வர ஒரு சாதாரண உடல் சோர்வு தான். நல்லா தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கி எந்திரிங்க. உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. வெளியில சாப்பிடுறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. வீட்ல சமைச்ச சூடான உணவுகள மட்டும் சாப்பிடுங்க. முக்கியமா வண்டியில வெளிய போகும்போது ரொம்ப கவனமா போகணும். எதிர்ல வரவங்க தப்பு செஞ்சா கூட நீங்க வண்டிய ஓரமா நிப்பாட்டிட்டு அவங்க போனதுக்கப்புறம் மெதுவா போங்க. அந்த அளவுக்கு பொறுமை உங்களுக்கு இப்ப ரொம்ப அவசியம். மகர ராசிக்காரங்க பொதுவாவே விழுந்தா அப்படியே முடங்கி கிடக்கிற ஆட்கள் கிடையாது. வண்டியில விழுந்தாலும் மரமா முளைக்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்ககிட்ட இருக்குதுங்க. இப்ப நீங்க சந்திச்சுட்டு இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்கள ஒரு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி கழகம் தான். இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய மலை மாதிரி நினைச்சு பயப்பட வேண்டாம். இது ஒரு சின்ன வேகத்தடை தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல நான் சொன்ன விஷயங்கள மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. முக்கியமா உங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுங்க. கோவத்த மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல உங்கள அசைச்சுக்க ஆளே கிடையாது. இந்த சோதனையான நேரத்த நீங்க ரொம்ப சுலபமா கடந்து வந்துருவீங்க. முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள நீங்க நம்புங்க. உங்க குலதெய்வத்த நம்புங்க. எந்த குறையும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள நீங்க தைரியமா கடந்துருவீங்க. இந்த 3 இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது, உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். நான் பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு தானே இருப்போம். அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இத்தன தடைகள் வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இது உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க. மகர ராசிக்காரங்க பூர்வ ஜென்மத்துல செய்த சில நல்ல காரியங்களோட பலன அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. அந்த நல்ல நேரம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒட்டிட்டு இருக்கிற சில தீய சக்திகள, அதாவது உங்களுக்கு எதிரா வேலை செய்ற கண்ணுக்கு தெரியாத சில தடைகள உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் உங்கள ஒரு நெருப்பு குண்டத்துல போட்டு புடம் போடுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. தங்க நெருப்புல சுட சுடத்தான் சொல்லிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க படுற கஷ்டங்கள், நீங்க அனுபவிக்கிற மன உளைச்சல்கள் எல்லாமே உங்கள ஒரு சுத்தமான தங்கமா மாத்துறதுக்கான ஒரு செயல்முறை தான். அதனால இந்த வலிய நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. உங்கள நீங்களே செதுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உண்மைய நீங்க ஆழமா நம்பணும். சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உங்களோட ரத்த சொந்தங்களே உங்கள ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க. நீங்க என்ன சாதிச்சுட்ட? உன்னால என்ன முடியும்னு சொல்லி உங்கள ஒரு மூலையில முடக்கி போட பார்ப்பாங்க. அவங்க அப்படி பேசும்போது உங்க மனசு சுக்குநூறா உடையும். அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இப்படி பேசுறது அவங்களோட இயல்பு கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல செயல்படுற அந்த எதிர்மறை ஆற்றல அவங்க மூலமா உங்கள காயப்படுத்த நினைக்கலாம்.
அதனால அவங்க சொல்ற வார்த்தைகள உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு, உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய சுவர எழுப்பிக்காதீங்க. அவங்க உங்கள உதாசனப்படுத்தும்போது, அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு வெறிய மட்டும் உங்க மனசுக்குள்ள மாத்திக்கோங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே அவமானங்கள தான் தங்களுடைய வெற்றிக்கான படிக்கட்டுகளா மாத்துவாங்க. இந்த நேரத்துல கிடைக்கிற ஒவ்வொரு அவமானமும் உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய கிரீடத்துக்கான அஸ்திவாரம்னு நெனச்சுக்கோங்க. அமைதியா இருங்க. உங்க மௌனம் தான் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இன்னும் ரொம்ப சூட்சமான விஷயத்த இங்க நான் சொல்லணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுக்குள்ளேயே சில மாற்றங்கள நீங்க உணர்வீங்க. வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தோணும். சாமி கும்பிடும்போது கூட மனசு ஒரு நிலைப்படாம ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும். சில நேரங்கள்ல வீட்ல இருக்கிற பொருட்கள் திடீர்னு உடையும், இல்ல எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும். இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். வீட்ல இருக்கிற கெட்ட அதிர்வுகள், அதாவது அந்த எதிர்மறை ஆற்றல் வெளியில போறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. அதனால வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வீட்டு வாசப்படிய ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. கல்லுப்பு கலந்த தண்ணியால வீட்ட துடைக்கிறது, காலையில சாயந்தரம் வீட்ல சாம்பிராணி புகை போடுறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்த உருவாக்கும். உங்களுக்கு யார் மேலயாவது ரொம்ப கோவம் வந்தா, இல்ல யாராவது அடிக்கணும் போல ஆத்திரம் வந்தா, அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்து போயிடுங்க. முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உங்க இஷ்ட தெய்வத்த மனசுக்குள்ள நெனச்சுக்கோங்க. ஏன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க விடுற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில பல வருஷங்களுக்கு தீராத ஒரு பகைய உருவாக்கிடும். நான் நல்லது நினைச்சு சொன்னாலும், அத கேட்கிறவங்களுக்கு ஒரு பெரிய குத்தமா தான் தெரியும். மகர ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச உங்களுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில உங்களோட அந்த வெளிப்படைத்தன்மை தான் உங்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறப்போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க பேச்ச குறைச்சு உங்க செயல்ல மட்டும் கவனத்த செலுத்துங்க. உங்கள குறை சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். அத காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கத்தி நான் இவ்வளவு ஆழமா பேசுறத கேட்டு நீங்க உங்கள ஒரு இருட்டு அறைக்குள்ள அடைச்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்குது. வெளியில ரொம்ப அமைதியா சிரிச்சுட்டு சுத்துறீங்க. மகர ராசிக்காரங்க உங்கள நீங்களே ஏமாத்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மத்தவங்க முன்னாடி நடிக்கிறது. ஆனா ராத்திரி தலையணையில நீங்க விடுற கண்ணீருக்கு அந்த சாமிக்கு மட்டும் தான் பதில் தெரியும். நீங்க அழுக அடக்க வேண்டாம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா கதவ சாத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து நல்லா அழுது தீர்த்துடுங்க. கண்ணீர் வழியா உங்க உடம்புல இருக்கிற அந்த கெட்ட அதிர்வுகள் எல்லாம் வெளிய போயிடும். அத விட்டுட்டு மனசுக்குள்ளேயே எல்லா கவலையும் போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது பெரிய நோயா தான் உருவெடுக்கும். உங்க வலிகள புரிஞ்சுக்க உங்கள சுத்தி யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அந்த குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்கள கவனிச்சுட்டு தான் இருக்குதுங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய சந்தேகம் வரும். நாம இவ்வளவு நேர்மையா இருக்கோமே, இவ்வளவு உண்மையா உழைக்கிறோமே, உண்மையில நமக்கு வலி இருக்குதா? அதனால நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருதோன்னு நெனைப்பீங்க. சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. நேர்மைக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. இந்த காலகட்டத்தில நீங்க குறுக்கு வழியில போனா சுலபமா ஜெயிச்சிடலாம்னு சிலர் உங்களுக்கு தப்பான ஆலோசனைகள குடுப்பாங்க. அதாவது பணத்துக்காக கொள்கைகள மாத்திக்கன்னு சொல்ற கூட்டத்த தயவு செஞ்சு பக்கத்துல கூட சேர்த்துக்காதீங்க. மகர ராசிக்காரங்க என்னைக்குமே சிங்கக்குட்டி மாதிரி பசி எடுத்தாலும் புல்ல திங்க மாட்டீங்க. அந்த கம்பீரத்த இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் விட்டுக் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமை வரலாம். கொஞ்சம் கையில காசு இல்லாம அடுத்தவங்கள எதிர்பார்த்து நிக்க வேண்டிய நிலைமை வரலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, நீங்க இருக்கிறத விட்டு போட்டு சுயமரியாதை அடகு வச்சு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. உங்கள நம்பி உங்கள சுத்தி இருக்கிற உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு பெரிய தூண். அந்த தூண் லேசா ஆடினா கூட ஒட்டுமொத்த குடும்பமும் நிலகுலைஞ்சு போயிடும். நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா கடந்து வந்தவங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட யோசனை கேட்டு நின்னா காலம் இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட நீங்க இந்த ஒரு சின்ன கிரக கோளாறுக்கு போய் பயப்படலாமா? உங்க பொறுமைய சோதிக்கிற ஒரு பரீட்சை தான் இது. இந்த பரீட்சையில நீங்க முழுமையா வெற்றி பெற்றுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம் தான். அதனால யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. குறிப்பா தேவையில்லாத செய்திகள பார்த்து மனச குழப்பிக்காதீங்க. உங்க கைபேசியில தேவையில்லாம மத்தவங்க கூட நீங்க அடிக்கிற முழுசு தவிர்த்துடுங்க. விளையாட்டுக்கு சொல்ற ஒரு விஷயம் கூட பெரிய விவாதமா மாறி அதிலிருந்து பெரிய பகைய உருவாக்கிடும். முடிஞ்ச வரைக்கும் உங்க சொந்த விஷயங்கள உங்க குடும்ப பிரச்சனைகள 4 செவுத்துக்குள்ளேயே வச்சுக்க பாருங்க. மத்தவங்க கிட்ட உங்க கஷ்டத்த சொல்லி அனுதாபம் தேட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்களே செதுக்கிக்க வேண்டிய ஒரு உன்னதமான காலகட்டம் இது. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல பதிய வச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல 6 மணிக்கு மேல உங்க வீட்டு வாசப்படியில யாரும் வந்து நின்னு எந்த உதவியும் கேட்டா உடனே இறங்கி செஞ்சுறாதீங்க. மகர ராசிக்காரங்க மனசு ரொம்ப இளகின மனசு. யாராவது அழுதுட்டே வந்து நின்னாலே ஐயோ பாவம்னு உங்க கையில இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்ககிட்ட உதவி கேட்கிற மாதிரி வந்து உங்க வீட்ல இருக்கிற நேர்மறை ஆற்றல உறிஞ்சிட்டு போறதுக்கு சில சூழ்ச்சிகள் நடக்கும். காசு பணமா கேட்டா கூட
கொடுக்காதீங்க. முக்கியமா வீட்ல இருக்கிற அரிசி, உப்பு, பால் இந்த 3 பொருளையும் யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்குது. உங்க வீட்டு லட்சுமிய நீங்களே தூக்கி வெளியில போடுறதுக்கு சமம். அதனால யாராவது வந்து கேட்டா கூட என்னால இப்ப தர முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி உங்க வேலை ஸ்தலத்துல குறிப்பா நீங்க தொழில் செய்ற இடத்துல இந்த நாட்கள்ல சில மர்மமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க ரொம்ப நம்பி ஒரு வேலைய ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருப்பீங்க. ஆனா அவங்க அத வேணும்னே பிடிச்சு விட்டுட்டு உங்க மேல பழிய பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நீங்க கோவப்பட்டு சத்தம் போட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அத்தன பேருக்கும் நீங்க தான் கெட்டவளா தெரிவீங்க. இது கிரகங்களோட ஒரு பெரிய திருவிளையாடல். உண்மையா இருந்தாலும் உங்க குற்றவாளியா காட்டும் நேரம் கெட்ட கொடுக்குங்க. இத எப்படி முறியடிக்கலாம்னு நீங்க கேட்பீங்க. ரொம்ப சுலபமா இருக்கிறத மட்டும் தான் இதுக்கு ஒரே மருந்து. அமைதியா இருக்கிறது மட்டும் தான் இதுக்கு ஒரே மருந்துங்க. யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு உங்க மேல பழியும் போடும்போது, நீங்க நிதானமா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு, "எனக்கு எதுவும் தெரியும். நீங்களே பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. உங்களோட அந்த சிரிப்பு, உங்களோட அந்த மௌனமும் தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சவுக்கடி. அவங்கள கொஞ்ச நேரத்துல செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை தான் உருவாகும். நீங்க உங்களுக்கான ஒரு தவகாலமா நெனச்சுக்கோங்க. தவம்னா கண்ண மூடிக்கிட்டு காத்துல போய் உட்கார்வது கிடையாதுங்க. தங்கள சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மனச அலைபாய விடாம ஒரு நிலையா வச்சுக்கிறது தான் உண்மையான தவம். மகர ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கையில எடுத்து அத முடிச்சுட்டு தான் மறுவேல பார்ப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு புது காரியத்தையும் தொடங்கவே கூடாது. ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற வேலைகள இப்ப போய் பயப்படாதீங்க. அது இன்னும் சிக்கலா தான் மாறும். வீட்ல இருக்கிறப்ப பழைய நினைவுகள அசை போடுறது, உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக பாடல்கள கேட்கறது, இல்ல உங்க குலதெய்வ கதைகள படிக்கிறதுன்னு உங்க மனசுக்குள்ள இதமான வேலைகள மட்டும் செய்யுங்க. வெளியில நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க. உங்க மனசு ஒரு கோயில் மாதிரி. அதுல உங்க குலதெய்வத்த மட்டும் தான் நீங்க குடியிருக்க வைக்கணும். தேவையில்லாத ஆட்களோட குப்பையான எண்ணங்கள உங்க மனசுக்குள்ள கொண்டு போய் கொட்டி உங்க நிம்மதிய நீங்களே கெடுத்துக்காதீங்க. சிலருக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய பண நெருக்கடி வரலாம். கைக்கு வந்த பணம் வாய்க்கு எட்டாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால நீங்க யார்கிட்டயாவது கடன் கேட்கலாம்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த நாட்கள்ல அந்த முயற்சி எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க நம்பி கேட்கிற இடத்துல அவமானம் தான் மிஞ்சும். அவங்க இல்லன்னு சொல்றது மட்டும் இல்லாம 4 பேர் மத்தியில உங்கள ரொம்ப தரக்குறைவா பேசிருவாங்க. மகர ராசிக்காரங்க உழைச்சு வாழ்றவங்க. யார்கிட்டயும் கை கட்டி நிக்கிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த காலகட்டம் உங்கள அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்க பார்க்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க செலவுகள ரொம்ப சுருக்கிக்கிறதா, அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பணத்த செலவு பண்ணுங்க. ஆடம்பரத்துக்காக இல்ல, மத்தவங்க முன்னாடி கௌரவமா காட்டணுங்கிற காரணத்துக்காக எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கவே வாங்காதீங்க. இந்த நீ வரக்கூடிய நாட்கள நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கான பொருளாதார நிலைமை ரொம்பவே சீரடைய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை துணைக்கு எந்த நேரத்துல உடல்நல குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது, அத பார்த்து நீங்க ரொம்பவே பயந்து போவீங்க. ஆனா பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வராது. இது எல்லாமே ஒரு சின்ன எச்சரிக்கை மணி தான். நீங்க அவங்க மேல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன ஆசைகள காது கொடுத்து கேளுங்க. உங்களோட வேலை கஷ்டம்னு எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே சுத்திட்டு இருக்கிறதால, குடும்பத்துக்காக சரியான ஒதுக்காம இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள உங்க குடும்பத்துக்காக ஒரு நேரமா மாத்திக்கோங்க. கடைசியா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி நிறைவு செய்றேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்திருக்கலாம். நான் சத்தியமா சொல்றேன், பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு இருண்ட குகை மாதிரி. அந்த குகைய கடந்து வெளியில இருந்தா ஒரு பிரகாசமான சூரிய வெளிச்சம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. மகர ராசிக்காரங்க நீங்க உழைப்புக்கு எப்பவுமே சலித்து போன சரித்திரமே கிடையாதுங்க. நீங்க பட்ட அவமானங்கள், இழந்த பணம், சிந்திய கண்ணீர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு காலம் ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அந்த 3 இடங்களுக்கு போகாம, யார் வம்பு தும்புக்கும் போகாம, நீங்க முழுசா அந்த நாட்கள தட்டிட்டு அமைதியா இருந்து பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல மாற்றங்கள பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்கள யார் யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்களோ, அவங்க அத்தன பேருக்கும் இனி வரப்போற வெற்றிக்கான ஒரு பெரிய சவுக்கடி இருக்க போகுது. அதனால இந்த தற்காலிகமான கஷ்டத்த நினைச்சு மனச சுத்தம் பண்ணிக்கோங்க. உங்க குலதெய்வத்த கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நல்ல சுக்குநூறா உடைக்கிற சக்தி அந்த சாமிக்கு மட்டும் தான் இருக்குது. உங்க வீட்ல சாயந்தரமும் காலையிலயும் தீபம் ஏத்தி மடிச்சு மனசார வேண்டிட்டு உங்க அன்றாட வேலைகள மட்டும் நம்பிக்கையோட பாருங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா ஓய்விடுங்க. தேவையில்லாத சிந்தனைகள தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.